நீங்கள் அமேசானில் புதுசாக செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை செல் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஜிஎஸ்டி இருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி வச்சு தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செல் பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு மாதம் முடியும் போது நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஆகணும். நம்ம மோஸ்ட்லி ஆடிட்டர் வச்சு தான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவோம். அப்படி ஆடிட்டருக்கு நம்ம சில ஃபைல்ஸ் சென்ட் பண்ணால் தான் அவங்க நமக்காக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியும். அந்த ஃபைல்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அமேசானுக்கு எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிசிஆர் லேப்டாப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம அமேசான் செல்லர் சென்டர் போர்ட்டல் உள்ளே போனதுக்கப்புறமா அதில் அந்த 3 டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் டாக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஜிஎஸ்டி மந்த்லி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ஆன் ரிமாண்ட் ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரெடி டு ஃபைல் ரிப்போர்ட்ஸ் அப்படி 3 ஆப்ஷன் இருக்கும். மூணையுமே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆடிட்டருக்கு சென்ட் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் டேக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் ரெண்டுமே இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி மெர்ச்சன்ட் டேக்ஸ் ரிப்போர்ட்டாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்மளோட ஆர்டர் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஜிஎஸ்டி மந்த்லி ரிப்போர்ட் உள்ளே போனதுக்கப்புறமா 2 ஆப்ஷன் இருக்கும், B2B, B2C. B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர், நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருப்போம் இல்லையா, நார்மல் கஸ்டமருக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், நமக்கு ஆர்டர் வரும் போதே கேட்டிருக்கோம், அதில் வந்து பிஸ்னஸ் கஸ்டமர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ B2Bயில் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி நம்ம ஆடிட்டருக்கு அனுப்பிட்டா அவங்க வந்து பார்த்து நமக்கு ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு மாதத்துக்குள்ளது டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஏன்னா கஸ்டமில் இந்த டேட்டில் வேணும் அப்படின்னா 45 நாள் வரைக்கும் நம்ம கஸ்டமில் டேட் செலக்ட் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் ஜிஎஸ்டி ஆன் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி B2B சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இதில் கஸ்டமர் நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப முடியும். மூணாவது தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஜிஎஸ்டி ரெடி டு ஃபைல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம். என்கிட்ட பிசி லேப்டாப் இல்லை, நான் மொபைலில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அமேசான் செல்லர் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் போய் பார்க்காதீங்க, ஏன்னா அதில் ஆப்ஷன் கிடையாது. கூகுள் க்ரோம் மாதிரியான ஏதாவது ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதிலே நம்ம பிசியில் காட்டின மாதிரி அதே ஆப்ஷன்ஸ் இங்கேயுமே காமிக்கும் நமக்கு. அதில் போய்ட்டு அந்த 3 டேக்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா ரிப்போர்ட் வரும். அதில் மேனேஜ் டாக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு பிசியில் காமிக்கிற மாதிரி அதே 3 ஆப்ஷன் இதில் காமிக்கும். உங்களுக்கு B2Bயா B2Cயா அந்த மாதிரி 3ஐயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆடிட்டருக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு மாதமும் 6ஆம் தேதி இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ரெடி ஆகும். நீங்கள் அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி ஆடிட்டருக்கு அனுப்பிக்கலாம். நாங்களுமே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள்.